அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இது 7 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போதுதான் இந்த செய்தியில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த நிலையிலையும் குறிப்பாக இந்த 7 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அப்படி என்னென்னு கேட்க போனீங்கன்னா, குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் கனத்த மழையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய காற்றும் வீசிய இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக அளவு பார்த்திங்கன்னா கனமழை இல்லாமல் ஒரு அதீத வெப்பநிலையே நிலவுவதாக நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம். வானிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த செய்தி குரூப்பில் எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க, இது உண்மையாலேயே நடக்க போகிறதா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, கண்டிப்பாக வானிலை ஆய்வு மையம் நேற்றும் முன்தினமும் கொடுத்த அப்டேட் படி நடந்திருக்கு. ஸோ ஒரு வானிலை கணிப்பாக தான் கணிச்சிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வும் சரி, இந்திய வானிலை ஆய்வும் சரி, 2 பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் கணிச்சிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு ஒடிசா மற்றும் மன்னார் வளைகுடா வரை, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறதாக சொல்ல வராங்க. இதன் பொறுத்த மட்டும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் இந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு இன்று மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. அதன்படி கோயம்புத்தூர், திண்டுக்கல், தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருப்பூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து ஒரு மக்களிடையே ஒரு பீதியை கிளப்பி வந்த இந்த நிலையில் தான் இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று ஆகிய அந்த ஒரு பருவம் ஆரம்பிக்க ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம அந்த பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம்லேருந்து செப்டம்பர் மாதம் வரலாம் தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பாக அதீத மழையை தரக்கூடிய இந்த பருவக்காற்றில் குறிப்பாக பெரும் சேதமும் பெரும் மழையும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக நமக்கு ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் முடிவடைகிற நிலையில் அதிகமான கனமழையும் குறிப்பாக குறைவான கனமழையும் இந்த நிறைய இடத்துல பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல குறிப்பாக எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய போகுது அப்படின்றும் துல்லியமாக நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.